கரெக்டாக காங்கேயநல்லூர் முருகனை பார்க்கணும். டிசம்பர் 30ஆம் உத்தரவு வருது. 31ஆம் எல்லோரும் நியூ இயர் செலிப்ரேஷன் பண்ணுறாங்க. ஜனவரி 1ஆம் காலையில் வடபழனி ஆண்டவர் பார்க்குறதுக்கு 3 மணிக்கெலாம் நான் போயிட்டேன். அங்கே மெடிடேஷன் முடிச்சுட்டு வரது காங்கேயநல்லூருக்கு நாளைக்கு போனோம், உத்தரவு கிடச்சிருச்சு அப்படின்னு வரப்போ 6:10க்கு எனக்கு காங்கேயநல்லூர் இன்ஸ்டாகிராம் பேஜ்லேருந்து ஒரு வீடியோ வருது. பெரிய ஆச்சரியம், என்ன இது இப்போ தானே காங்கேயநல்லூர் முருகனை வந்து நம்ம இதுதான் பிரபஞ்சம் வழி நடத்துது, முருகசக்தி வழி நடத்துறது. இதை நம்ம நான் சொல்கிறப்போ கூட ஆச்சரியமாக கூட நான் சொல்கிறேனே தவிர என் மனசுக்குள்ளே எந்த ஒரு அடேங்கப்பா அப்படின்னு பிரமிப்பலை. ஏன்னா முருகர் நம்மளை பார்த்துட்டு இருக்காரு, முருகர் வழி நடத்திருக்காரு, அவர் உத்தரவு கொடுத்துட்டாருன்றப்போ அந்த காங்கேயநல்லூர் மெசேஜ் இன்ஸ்டாகிராம் பேஜில் நான் மெசேஜ் அனுப்புகிறேன். உங்கள் நம்பர் கொடுங்க, இதான் என் நம்பரு, நான் நாளைக்கு வரப்போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. திரும்பவும் அந்த தம்பி நம்பர் கொடுக்குறாரு. நம்பர் ஃபோன் பண்ணால் இந்த அரையினார் புக்கு கொடுத்தவரும் இந்த ஃபோட்டோ எடுத்தவரும் இந்த தம்பியும் ஒரே ஆள். என்ன நீ இவ்வளோ பெரிய முருக சக்தியில் இருக்கியே, உங்களோட முருக பக்தி முருக சக்திக்கு முன்னாடி நானாக ஒன்றுமே கிடையாது, பாருங்கள் எப்படி காங்கேயநல்லூர் முருகனை நினச்சி செய்கிறப்போ நீங்கள் மெசேஜ் அனுப்புறீங்களேன்னு சொல்லி அவருக்கு ஃபோன் பண்ணி பாராட்டணும். அந்த தம்பி பேர் சரவணன்.